வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர்.TK Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அஸ்வகந்தா, அதாவது அமுக்ரா கிழங்கு, அஸ்வகந்தா என்று பல பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய ஒரு இந்த கிழங்கு வகை நன்மையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது காமனாக எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, இந்த அஸ்வகந்தாவை சாப்பிடும்பொழுது நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். விந்தணுக்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஆண்மை சக்திக்கு மிக சிறந்தது அப்படின்னு காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று தான். அதை தவிர இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இது அது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சிக்கு மட்டும் இல்லாத பலவித பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக வேலை செய்கிறது. அதை பற்றி முழு டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வம் அப்படிங்கிறது குதிரை, கந்தா அப்படிங்கிறது ஒரு கிழங்கு வகையை சார்ந்ததாகும். ஸோ இதுதான் அதனுடைய மீனிங்கு. அதே போல் இட் இஸ் நோன் அஸ் அன் இண்டியன் ஜின்சிங். ஜின்சிங் அப்படிங்கிறது சைனீஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் மெடிசனில் சைனீஸ் மெடிசனில் வீரியத்தன்மைக்கு மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. ஸோ முதல் பெனிஃபிட்டே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். குறிப்பாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை இது அதிகரிக்க செய்கிறது. அதனால் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான இந்த பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள், விரைவில் விந்து ஸ்கலிதமாகட்டும், அல்லது விரைப்புத்தன்மையாகட்டும், விந்து நீர்த்து போதலாகட்டும், இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமருந்தாக வேலை செய்யும். இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு கூட தான். அந்த செக்ஷுவல் ஃபங்க்ஷனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரு பாலருக்கும் உடலுறவில் நாட்டத்தை ஏற்படுத்துகிறது. குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்களாகட்டும், ஆண்கள் பெண்களாகட்டும், அதே போல் நான் ஏற்கனவே கூறிய ஆண்களின் பிரச்சனைகளுக்கு இந்த கிழங்கை நீங்கள் தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக சிறந்த பலன் ஏற்படும். அடுத்த முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனம். அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்தாக வேலை செய்யும். மனமது செம்மையாக இருந்தால் மருந்துகள் தேவையில்லை. முதல்ல நம்ம எந்த உடல் பிரச்சனைக்கு மனம்தான் முக்கிய காரணம். ஸோ மனது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வைத்துக் கொள்வதற்கும், ஆன்சைட்டி, இந்த படபடப்பு, மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க அல்லது டிப்ரெஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அஸ்வகந்தாவை தினசரி எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது விடையாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுகர், டயபெட்டிக் இருக்கிறவங்களும் இந்த அஸ்வகந்தாவை தினசரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் குறையும். அதே போல் தான் ஹை பிபியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த அஸ்வகந்தா உங்களுடைய பிபியை நார்மலாக செய்து கரெக்டான லெவலுக்கு உங்களுடைய ப்ரெஷரை கொண்டு வரும். கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த அஸ்வகந்தாவை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். உங்களுடைய நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைத்து அந்த ஃபேட் லெவலே கரெக்டாக வைக்கும். இந்த ஃபேட் லெவலு, சுகரு மற்றும் பிபி எல்லாமே நார்மலாக வரும் பொழுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இதயத்திற்கு ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா மசில் அண்ட் ஸ்ட்ரென்த். அதாவது நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். தசைகள்லாம் ரொம்ப லூஸாக இருக்குது, உங்களுக்கு தசைகள்லாம் சுருங்குது, அது போல் இருக்கிறவங்களும் இந்த அஸ்வகந்தாவை தினசரி எடுத்துட்டு அதுக்குண்டான ஒர்க் அவுட்டு நீங்கள் மசில்ஸுக்கு நல்லா யோகாவோ அல்லது நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்களோ, இல்லை ஒரு நடைப்பயிற்சி அல்லது ஒரு ஓட்டப்பயிற்சி அல்லது சைக்கிளிங் பண்ணுறீங்கனாலும் உங்களுடைய தசைகள் அதிகமான தசைகள் இல்லாமல் அதிகமான சுருங்குதல், அந்த தசைகள் சுருங்கி ரொம்ப வயதான தோற்றத்தை தராமல் இளமையாக வைத்துக் கொள்வதற்கும், ஸ்ட்ரென்தன், அதாவது ரொம்ப வலுவுள்ளதாக ஆக்குவதற்கும் இந்த அஸ்வகந்தா சிறந்த முறையில் உதவுகிறது. மூளைக்கு, அதாவது நம் மூளை நல்லா இருந்தால் தானே மற்ற எல்லா பாகங்களும் சரியாக இருக்கும். ஒரு வேலையை செய்யும் பொழுது அதில் முழு கவனத்தையும் செலுத்தினா தான் நம்ம அந்த காரியத்தில் நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி பெறுவதற்கு ஒரு நிலையில் மனதை செலுத்துவதற்கும் உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கும் இந்த அஸ்வகந்தா உங்களுக்கு உதவுகிறது. வீக்கம், அதாவது கால் எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கால்கள் வீக்கமாக இருக்கும், அல்லது சிலருக்கு காரணமே தெரியாமல் நம்ம எடிமான்னு சொல்லுவோம். கால்கள், கைகள், முகம் எல்லாமே ஒரு வீக்கத்தை கொடுக்கக்கூடியது. இது நம்ம வெளியில் தெரியக்கூடியது. உள்ளுக்குள்ளேயே வீக்கம், இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய, அதுக்குள்ளேயே நம்மளுக்கு நிறைய ஆர்கன்ஸ்ல வீக்கம் ஏற்படும். இந்த வீக்கத்தை குறைப்பதற்கும் சிறந்த முறையில் அஸ்வகந்தா உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா பலவிதமான நோய்கள்ல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரித்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் அஸ்வகந்தா ஒரு சிறந்த அருமருந்தாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பேட்டர்ன், அதாவது தூக்கம் சரியில்லை, நல்ல சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த அஸ்வகந்தா
அஸ்வகந்தா வந்து தூக்கத்திற்கும் வந்து ஒரு சிறந்த மருந்தாக வேலை செய்யும். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின், உங்களுடைய சருமம் இளமையாக தோன்றுவதற்கும் என்ன காரணம்னா, இந்த அஸ்வகந்தாவில் வந்து கொலோஜனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய முகத்திலாகட்டும் அல்லது உங்களுடைய சருமங்களில் வந்து ஏதாவது சுருக்கமாகட்டும், அது ரொம்ப வயதான தோற்றத்தை தராமல் ஸ்கின்னை வந்து ரொம்ப இளமையாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த அஸ்வகந்தா உதவியாக இருக்கும். இளநரை, சின்ன வயசுலேயே வந்து நரை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே காமனாக நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடியதான். இந்த இளநரைக்கும் வந்து அஸ்வகந்தாவை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஸோ இந்த அஸ்வகந்தாவை யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது கர்ப்பிணி பெண்கள் முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த அஸ்வகந்தாவை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் வந்து மறுபடியும் வந்து இந்த அஸ்வகந்தா நம்ம சாப்பிட்றதுனால உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப குறைந்துடும். அதே போல் தான் உங்களுடைய பிபி லெவல் வந்துட்டு ரொம்ப குறைந்து விடும். வந்து பிபி சுகர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க வந்து உங்களுடைய டாக்டர் அட்வைஸ் படி வந்துட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எதையுமே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் உடல் வந்து சூட்டை கிளப்பிடும். ரொம்ப அதிகமான சூடு வந்து இதனால் ஏற்பட்டுரும். சிலருக்கு மட்டும் இந்த அஸ்வகந்தா சாப்பிடும் பொழுது ஒரு அரிப்போ அல்லது வீக்கம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ஆயுர்வேதிக் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அஸ்வகந்தாவை எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எவ்வளோ சார் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு அளவு இருக்குது. 1 ஸ்பூன் சாப்பிட்லாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு மட்டும் சாப்பிட்லாம். இப்பேற்பட்ட மிக சிறந்த பயனுள்ள இந்த அஸ்வகந்தா லேகியத்தை வந்து நாங்களே வந்து நம்ம கைப்பட நம்ம செய்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த அஸ்வகந்தா லேகியத்தை வந்து வாங்கிக்கலாம். பாரம்பரிய மருத்துவ முறைப்படி இந்த அஸ்வகந்தாவில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த நன்மைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த அஸ்வகந்தாவை வந்து மருந்தாக, அதாவது உணவே மருந்து என்று சொல்லக்கூடிய மருந்தாக எடுத்து வரும் பொழுது ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் இருக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.